ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நெல் கொள்முதல் நிலையங்களில் தனியார் ஆதிக்கம் இருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் நெல் சேமிப்பு கிடங்குகளில் சுமார் 750 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் மற்றும் அரிசி சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அதிகாரிகளிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தகவலின்படி இழப்பு விவரம் முழுமையாக வெளிப்படுத்தப்படாததால் நிதி இழப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது என தெரிகிறது. ஆண்டுதோறும் 65,000 முதல் 1.2 லட்சம் மெட்ரிக் டன் வரை நெல் சேமிப்பு இழப்பு ஏற்படுவதாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இழப்புகள் அதிகம் உள்ளன. 2021-22 ஆண்டில் மட்டும் 1.37 லட்சம் மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளது. சேமிப்பு வசதிகள் குறைவாக இருந்தமை, பாலடைந்த கிடங்குகள், நீர்க்கசியும் கூரைகள், சரியான முறையில் உலர்த்தாத நெல், பூச்சி, எலி தாக்குதல் மற்றும் மோசமான கையாளுதல் ஆகியவை இழப்புக்கு காரணமாக உள்ளன. தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் தற்போது 259 கிடங்குகள், 123 அடுக்குமிட கிடங்குகள் மற்றும் 23 தற்காலிக தளங்கள் மூலம் சேமிப்பு செய்து வருகிறது. இழப்புகளை குறைக்க நவீன அரிசி ஆலைகளை அமைப்பதற்கான திட்டமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 200 மெட்ரிக் டன் திறன் கொண்ட ஒரு அரிசி ஆலை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் திறன் கொண்ட 5 அரிசி ஆலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் இந்த அறிவிப்புகள் எல்லாம் அவரே சொன்னது போல் சீனி சர்க்கரை சித்தப்பா, ஏட்டில் எழுதி நக்கப்பா என்ற அளவிலேயே உள்ளது என்கிறார்கள் விவசாயிகள்.